Welcome to Swax Academy. So in this short 1 mark series, daily நம்ம சின்ன current affairs topic wise பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? So in that note, இன்னைக்கு day 3, இன்னைக்கு நம்ம இந்தியாவோட நேஷனல் பார்க் பத்தி பார்க்க போறோம். ஏன் இது ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்கு அப்படிங்கறதும் நம்ம பார்க்க போறோம். So without any delay, we'll start this session. India is one of cultural diverse country. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? So இந்தியால culture diversity மட்டும் இல்லாமல் it is also rich in biodiversity too. As per Botanical Survey of India, India ranks 4th in Asia and 10th in world in plant diversity. So 45,000 of plant species இந்தியால இருக்கதாக சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் 92,037 animal species இருக்கதாகவும் சொல்லப்படுது. So in order to protect these species, India has many national parks. So இப்போ நம்ம இந்த டாபிக் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்தியால 107th நேஷனல் பார்க் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த பார்க்கு பேர் என்ன அப்படின்னா சிம்லி ஃபால். இது வந்துட்டு ஒடிசால இருக்கு. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அ டைகர் ரிசர்வ். This content will be helpful for both TNPSC and UPSC examinations. இது மட்டும் இல்லைங்க, RRB, SSC, TNUSRBக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட் as well as current affair சிலபஸ் கீழே உங்களுக்கு கவர் ஆகும். So what is national park? These are the protected areas and it is a place where it can conserve natural resources, wildlife, habitat and species, and the landscapes. So in this national park, no human activities are allowed. In 1970, India had only 5 national parks. அதிலையும் உத்தராகண்ட்ல இருக்கக்கூடிய ஜிம் கார்பெட் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க். At present அப்படின்னு பார்க்கும்போது India is having totally of 107 national. So now let us look about the national parks in India and their important fact. First one is Jammu and Kashmir. So இங்க நமக்கு 3 national park இருக்கு. First one is Dakshingam National Park. It is known for Hangul அல்லது Kashmir stag அப்படினும் சொல்லுவாங்க. Second one is Kistawar National Park. And third one is Kazinag National Park. Next one is Ladakh. So Ladakhல நமக்கு ஒரு national park தான் இருக்கு, which is Hemis National Park. This Hemis National Park is called as the largest national park and இங்க நமக்கு snow leopard ஓட count பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். ஹிமாச்சல் பிரதேஷ்ல டோட்டலா நமக்கு 5 national park இருக்கு. First one is Great Himalayan National Park. இது வந்து 2014ல யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் பெறப்பட்டிருக்கு. செகண்ட் ஒன் இஸ் இந்தர்கிலா நேஷனல் பார்க். தேர்ட் ஒன் இஸ் கீர்கானா நேஷனல் பார்க். ஃபோர்த் ஒன் இஸ் பின்வேலி அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் சிம்பால்பாரா நேஷனல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் உத்தராகண்ட். டோட்டலா நமக்கு 6 நேஷனல் பார்க்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜிம் கார்பெட். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் இந்தியாஸ் ஓல்டஸ்ட் as well as India's first national park, established in the year 1936. Earlier it was known as Haley National Park. 1973ல இந்திரா காந்தி அவர்கள் ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் கீழே ஜிம் கார்பெட் was also placed. Second one is Gangotri National Park. Third one is Govind National Park. Fourth one is Nanda Devi National Park. Fifth one is Rajaji National Park and last Valley of Flowers. ஹரியானால நமக்கு மொத்தமாவே 2 நேஷனல் பார்க் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கலேசர் நேஷனல் பார்க். ஸோ இந்த நேஷனல் பார்க் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஃபேமஸ் ஃபார் லெப்பர்ட், பாந்தர், ரெட் ஜங்கல் ஃபவுல். ஓகேங்களா. அடுத்து சுல்தான்பூர் நேஷனல் பார்க். ஸோ ரீசெண்டா அதாவது 2021ல இந்த சுல்தான்பூர் நேஷனல் பார்க் ராம்சர் சைட்ல இன்க்ளூட் பண்ணப்பட்டுச்சு. Next one is Rajasthan. Totally we have 5 national park. First one is Desert National Park. Second one is Kilodio National Park. So it is a UNESCO World Heritage Site. So in the national park la கிட்டத்தட்ட நம்மால ஒரு 350 plus bird species பார்க்க முடியும்.
Third one is Mukundra Hills National Park. It was established in 2004. Next one is Ranthambore National Park. And last one is Sariska Tiger Reserve. In Gujarat, we have totally 4 national parks: Vansda National Park, Blackbuck National Park, Marine National Park, and Gir National Park. So, idhula in the Gir National Park romba important. It was established in 1965 by Nawab of Junagadh. So, in the national park la dhaan pathina, we can notice the Asiatic lion, which is endangered species under IUCN. So in Maharashtra, we have totally 5 national parks. First one is Chandoli National Park, Gugmal National Park, Navegaon National Park, Sanjay Gandhi National Park. In Goa, we have totally of 1 national park, which is called as Mollem National Park. So initially, in the national park, we have Mollem Game Sanctuary. 1978, this national park status. So next one is Karnataka. We have totally of 5 national park. Anshi National Park, Bandipur National Park. So the Bandipur National Park, it is also a part of Nilagiri Biosphere Reserve, and it is also included under Project Tiger in the year of 1973. Next one is Bannerghatta National Park, Kudermukh National Park, Nagarhole National Park. So these are the 5 national parks which is available in Karnataka. அடுத்ததாக கேரளா பத்தி பார்க்கலாம். சோ கேரளா மொத்தமாவே 6 நேஷனல் பார்க் நமக்கு இருக்கு. அதுல முதலாவது பெரியார் நேஷனல் பார்க், which is famous for elephant and tiger. Second one is Silent Valley National Park, Eravikulam National Park, Aanemudi Shola National Park, Pambavaram National Park, and Manikethan National Park. சோ அடுத்ததாக நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது தமிழ்நாடு பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடுல மொத்தமாவே நமக்கு 5 நேஷனல் பார்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இந்திரா காந்தி நேஷனல் பார்க், கிண்டி நேஷனல் பார்க், கல்ஃப் ஆஃப் மன்னார் நேஷனல் பார்க், முதுமலை நேஷனல் பார்க். ஸோ முதுமலை நேஷனல் பார்க்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், அண்ட் இதுதான் இந்தியாவோட செகண்ட் ஓல்டஸ்ட் நேஷனல் பார்க் ஆஃப் இந்தியா. Next one is Mukurthi National Park. It is also a part of Nilagiri Biosphere Reserve. 2012, it was declared as UNESCO World Heritage Site. அடுத்ததாக ஆந்திர பிரதேஷ் பத்தி பார்க்கலாம். ஸோ ஆந்திர பிரதேஷ்ல மொத்தமாவே நமக்கு 3 நேஷனல் பார்க்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாப்பிகொண்டா நேஷனல் பார்க், செகண்ட் ஒன் இஸ் ராஜீவ் காந்தி நேஷனல் பார்க், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நேஷனல் பார்க். In Telangana, totally we have 3 national parks. First one is Mahavir Harina Vanasthali National Park. So initially பார்க்கும்போது it was a private hunting ground of Nizam of Hyderabad. Next one is Brahmananda Reddy National Park. It was declared as eco-sensitive zone on 27th October 2020. Next one is Murugani National Park. சத்தீஸ்கர்ல நமக்கு மொத்தமாவே 3 நேஷனல் பார்க்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் குரு காசிதாஸ் நேஷனல் பார்க், இந்திராவதி நேஷனல் பார்க். ஸோ இந்திராவதி நேஷனல் பார்க் இஸ் மோர் ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் என்டேஞ்சர்ட் வைல்ட் பஃபெலோஸ், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் காங்கேர் கதி நேஷனல் பார்க். In Jharkhand, we have 1 national park, which is Betla National Park. It is located in Chota Nagpur Plateau region. In West Bengal, we have totally of 6 national parks: Buksa National Park, Gormura National Park, Neora Valley National Park, Jaldaspara National Park, Singalila National Park, Sundarbans National Park. This is very important, Sundarbans, because 2019 it was declared under Ramsar site, and it is more famous for mangrove forest, and we can notice Bengal tiger only in Sundarbans. It was included in UNESCO World Heritage Site in the year 1984. In Bihar, we have 1 national park, which is Valmiki National Park. So this is the 18th tiger reserve in India. UP,
Dudhwa National Park, it is most famous for Barasingha deer as well as swamp deer. Sikkim, we have Kanchenjunga National Park. In 2016, it was declared under UNESCO World Heritage Site and it is India's first mixed heritage site. Mixed heritage அப்படினா இங்க natural as well as cultural importance க்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். In Assam, totally we have 7 national parks. First one is Dibru-Saikhowa National Park. It is India's largest swamp forest. Dehing National Park. It is India's largest lowland forest. Raimora National Park. Manas National Park. It is also a part of UNESCO World Heritage Site. It is also a biosphere reserve, more famous for elephant reserve. And we can find golden langur, pygmy hawk, Assam roofed turtle over here. Next one is most important as well as most famous national park, that is Kaziranga National Park. It is more famous for one-horned rhinoceros as well as it is included in UNESCO World Heritage Site. Sixth one is Namneri National Park and seventh one is Orang National Park. So these are the prominent national parks in Assam. அருணாச்சல் பிரதேஷ்ல மொத்தமாவே நமக்கு 2 நேஷனல் பார்க் இருக்கு. மோலிங் நேஷனல் பார்க் அண்ட் நாம்தாப்பா நேஷனல் பார்க். நாகாலாந்துல பாத்தீங்கன்னா நமக்கு நதாங்கி அப்படிங்கிற ஒரு நேஷனல் பார்க் லொகேட் ஆயிருக்கு. மணிப்பூர்ல மொத்தமா நமக்கு 2 நேஷனல் பார்க் இருக்கு. கேபுல் லாம்ஜோ நேஷனல் பார்க், இது வந்து இந்தியாஸ் ஓன்லி ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க். நெக்ஸ்ட் ஒன் இஸ் Sirohi National Park. It is most famous for Sirohi. In Tripura, we have totally 2 national parks, Clouded Leopard National Park, Bison அல்லது ராஜ் பிஹாரி நேஷனல் பார்க் அப்படின்ட்டு சொல்லப்படும். மிசோரம்ல மொத்தமாவே நமக்கு 2 நேஷனல் பார்க் இருக்கு. மோர்லேண்ட் நேஷனல் பார்க், பாங்புய் நேஷனல் பார்க். ஸோ பாங்புய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசோரம்ல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் மவுண்டன் பீக். ஸோ அதனால அந்த நேஷனல் பார்க்குக்கும் அதே பேர் வைக்கப்படும். அடுத்ததாக மேகாலயா. ஸோ டோட்டலா நமக்கு 2 நேஷனல் பார்க் இருக்கு. பால் பகாரம் நேஷனல் பார்க் அண்ட் நாக்ரெக் நேஷனல் பார்க். ஸோ திஸ் நாக்ரெக் நேஷனல் பார்க் இட் வாஸ் டிக்ளேர்ட் as a UNESCO World Biosphere Reserve in the year 2009. So last one is Andaman and Nicobar. மத்திய பிரதேஷ்க்கு அடுத்ததாக இந்தியாலே லார்ஜஸ்ட் நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னா அது அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஸோ டோட்டலாவே 9 நேஷனல் பார்க்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேம்ப்வெல் பே நேஷனல் பார்க், கலாச்சே நேஷனல் பார்க், மகாத்மா காந்தி மெரைன் நேஷனல் பார்க், மிடில் பட்டன் ஐலாண்ட் நேஷனல் பார்க், மவுண்ட் ஹேரியட் நேஷனல் பார்க், நார்த் பட்டன் ஐலாண்ட் நேஷனல் பார்க், ஜான்சி ராணி மெரைன் நேஷனல் பார்க், சாடல் பீக் நேஷனல் பார்க் and South Button National Park. So these are the 107 national parks in India. So in the content உங்களுக்கு TNPSC Group 1, 2, 2A, Group 4, even CTC exams, SSC, RRB ல பாத்தீங்கன்னா மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரியும் கேட்க வாய்ப்பு இருக்கு அல்லது டைரக்ட் கொஸ்டின்ஸாவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சில இம்பார்ட்டன்ட் நேஷனல் பார்க்ஸ் எந்த ஸ்டேட்ல இருக்கு அல்லது அந்த நேஷனல் பார்க்கோட இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ திங்க் ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் செஷன். Until then, I'm signing off from you. Thank you all.